ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார். இது ஒரு புதிய அரசாங்கம், ஒரு புதிய பட்ஜெட் என்கிற முறையில் இருக்கும் என்று ஏற்கனவே பேசிய மத்திய அமைச்சர்கள், ஆளுங்கட்சி பிரமுகர்கள் எல்லாம் சொன்னாங்க. பல புதிய திட்டங்கள்லாம் இருக்கும்னு. ஆனால் இது அரசும் புதுசு மாதிரி தெரியல, அதே மாதிரி திட்டங்களும் புதுசாக இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது மொந்தையும் பழசாக இருக்குது, கல்லும் பழசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பட்ஜெட்டை பற்றி சொல்கிற மாதிரி தான் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த நிதிநிலை அறிக்கையில் சாதாரணமாக ஏழை எளிய மக்களுக்கான நிவாரண திட்டங்கள் எதுவும் பெருசாக அறிவிக்கப்படலை. விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு நியாயமான விலை கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லை, அந்த விலை உத்தரவாதத்தைக்கான ஒரு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சட்ட பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னாங்க, இப்போ வேலை அதிகமான பேருக்கு வேலை கொடுப்போம்னாங்க. வேலை கொடுப்பதற்கான திட்டங்களை அறிவதற்கு பதிலாக வேலைக்கான பயிற்சி கொடுப்போம், அதுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்போம் என்று தான் இவங்களால் அறிவிக்க முடியாது தவிர, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பது என்பது எதுவும் இதில் செய்யப்படலை. அதே மாதிரி பல வளர்ச்சி திட்டங்கள், குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல வளர்ச்சி திட்டங்களுக்கு நீங்கள் உடனே பணம் கொடுக்கணும்னு கேட்டார். குறிப்பாக மெட்ரோனுடைய 2வது ஃபேஸுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும். ஏராளமான பணத்தை நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கமே போட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அந்த துறைமுகத்திலேருந்து திருவொற்றியூர் வரைக்கும் போகக்கூடிய அந்த பறக்கும் சாலை, அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிற பல திட்டங்களுக்கு அவர் பணம் கேட்டார். ஆனால் தமிழ்நாட்டுக்கான எந்த ஒரு திட்டத்துக்கும் மத்திய அரசு பணம் ஒதுக்கலை. இன்னும் சொல்ல போனால் பட்ஜெட்டில் 62 பக்கம் படிச்சிருக்கிறாங்க, ஒரு இடத்துல கூட தமிழ்நாடுங்கிற பேராவது இருக்கான்னா அது கூட இல்லை. அப்போ தமிழ்நாட்டை மொத்தமாக நிராகரிக்கிற, புறக்கணிக்கிற ஒரு நிதிநிலை அறிக்கையாக தான், இதுக்கு முன்னாடி எப்போதுமே அப்படி சொல்ல முடியாது, அப்படி ஒரு அறிக்கையாக தான் இந்த அறிக்கை இருக்குங்கிறத நாம் பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் அவங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருக்குன்னா, ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான திட்டங்களை ஒதுக்கி தங்களுடைய கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்திட்டா போதும். ஏன்னா ஒருவேளை கூட்டணி கட்சிகள் கோச்சிக்கிட்டால் நாளைக்கு ஆட்சியே போயிடும், பதவி இழக்க வேண்டிய ஆபத்து ஏற்படுங்கிறதுனால பகிரங்கமாக கூட்டணியை சரிப்படுத்தி கொள்வதற்கு, கூட்டணியை பலப்படுத்தி கொள்வதற்கான திட்டங்கள் என்கிற முறையில் தான். ஏன் நான் கேட்குறேன், ஆந்திராவுக்கும் பீகாருக்கு மட்டும் ஏன் ஒதுக்குறீங்க? தமிழ்நாடு உள்ளிட்ட, கேரளா உள்ளிட்ட, கர்நாடகா, தெலுங்கானா, மற்ற மாநிலங்கள்லாம் இல்லையே, அதுக்கெல்லாம் எந்த விதமான திட்டங்களுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கலை? இயற்கை இடர்பாடுகளுக்கு இப்பொழுதே நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர் சொல்கிறாங்க, அதெல்லாம் நீண்ட காலமாக ஒதுக்க வேண்டிய திட்டம். அப்படின்னா நீண்ட காலமாக ஒதுக்கியிருக்கலாமே. இந்த 10 ஆண்டு காலம் உங்கள் ஆட்சி தானே, அப்போல்லாம் ஒதுக்கியிருக்கலாமா? ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி யார் வேணான்னா? பீகார் அப்போ மட்டும் என்ன பின்தங்கி இருந்தது, இப்போ தான் முன்னேறி இருந்தது, இப்போ தான் பின்தங்கி போச்சா? ஆகவே இதெல்லாம் இட்டுக்கட்டப்படக்கூடிய காரணங்களே தவிர, அவங்களுடைய ஒரே நோக்கம் கூட்டணி கட்சிகளை பலப்படுத்திக்கணும், அதை தக்க வச்சுக்கணும், அவ்வளோதான். எந்த நோக்கத்தோடு தான் இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்க தவிர, இந்திய நாட்டு மக்கள் சந்திக்கிற, குறிப்பாக இன்றைக்கி இந்திய நாடு முழுவதும் இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடியில் ஆளாகி இருக்கிறது இந்த சிறு குறு தொழில்கள், நடுத்தொழில் நடத்தக்கூடிய முனைவோர்கள். அவங்க அந்த கோவிடுக்கு பிறகு தொழிலே நடத்த முடியல. அவங்க வாங்கியிருக்கிற கடனுக்கு எந்த விதமான மாரட்டோரியம், எந்த விதமான கடன் தள்ளுபடி கிடையாது. இப்போ கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கடன் உத்தரவாதம்னு சொல்கிறீங்களே தவிர, வாங்கின கடனுக்கு அவங்களால வட்டியே கட்ட முடியல. அவங்களோட வட்டியை கூட நீங்கள் தள்ளுபடி செய்கிறதுக்கு இந்த அரசு தயாராக இருக்குது. எனவே விவசாயிகளாக இருக்கட்டும், தொழிலாளிகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், கிராமப்புற வளர்ச்சி, மற்ற இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு என்பது இல்லாத, ஆனால் அதே சமயத்தில் பொதுவாக இந்தியாவில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்லை, எல்லாருமே இன்றைக்கி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னென்னா, ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு அரசு நிவாரணங்கள் கொடுக்கணும்னா அது கார்ப்பரேட் முதலாளிகளுடைய செல்வத்தின் மீது வரி போட்டால் தான் முடியும் என்கிற ஒரு கோரிக்கை நாங்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் அந்த கோரிக்கை வந்திருக்கு. G20 மாநாட்டில் கூட அந்த தீர்மானத்தை அவங்க போட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கார்ப்பரேட்டுகள் இவ்வளோ தூரம் வளர்ச்சி, இப்போ உதாரணமாக உங்களுக்கு தெரியும், அம்பானியினுடைய பையனுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க.
அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே ஜியோவினுடைய கட்டணத்தை ஏற்றி கிட்டத்தட்ட 25,000 கோடி லாபம் சம்பாதிச்சா சொல்கிறாங்க. அப்போ 25,000 கோடி லாபம் சம்பாதிக்கக்கூடிய அவங்க மேலே நீங்கள் ஏன் செல்வ வரி போடக்கூடாது? அதில் 2% வரி போட்டால் கூட 2 லட்சம் கோடி ரூபா கிடைக்குங்கிறாங்க இந்திய நாட்டு அரசாங்கத்தை. அந்த 2 லட்சம் கோடி ரூபாயை நீங்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம்ல. இப்போ 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ என்ன சொல்கிறாங்க? அதனால் நேற்று சமர்ப்பிச்சிருக்கிற பொருளாதார ஆய்வு அறிக்கையில் அந்த திட்டம் ஒன்றும் வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பயன்படலை அப்படின்னு நேற்று ஆய்வு அறிக்கையில் விவரங்கள் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் அந்த திட்டத்தை படிப்படியாக மூட போகிறீங்கிறதான அர்த்தம். அதுக்கான நிதியை படிப்படியாக குறைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் 2 லட்சம் கோடி வந்து அதுக்கு ஒதுக்கலாமே. ஸோ வசதி படைத்தவங்க தலையில் வரியை போட்டு ஏழை நடுத்தர மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பது என்பதற்கு மாறா என்ன சொல்கிறீங்கன்னா, கார்ப்பரேட் அந்நிய நாட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு 5% வரியை குறைச்சிருக்கீங்க. 40% இருந்த வரியை 35%. எல்லா நாடுகள்லையும் 2% வரி போடுங்கிறாங்க. இவங்க வந்து 40% இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 5% வரியை குறைக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் 10 ஆண்டு காலமாக இந்த அந்நிய முதலாளிகளுக்கும் உள்நாட்டில் இருக்கிற பெரிய முதலாளிகளுக்கும் சலுகை கொடுத்த அதே பாதையில் தான் இந்த அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணுதே தவிர விவசாயிகளுக்கோ ஏழை எளிய மக்களுக்கோ நடுத்தர மக்களுக்கோ எந்த நலத்திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் இல்லை என்பதை நாம் வந்து அழுத்தமாக சொல்ல விரும்புகிறோம். எனவே இந்த போக்கை எதிர்த்து நம்ம வந்து இப்போ நாளைக்கு பாராளுமன்றத்தில் இதை பற்றி கடுமையாக பேசத்தான் போகிறாங்க. 2 மாநிலங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து நாங்கள் அந்த மாநிலத்தை கொடுக்கறது வேணான்னு சொல்லலை. நீங்கள் பீகார் கொடுக்கறதையோ அல்லது வந்து ஆந்திரா கொடுக்கறதையோ வேணான்னு சொல்லலை. ஏன் 2 மாநிலத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டை ஏன் புறக்கணிக்கிறீங்க? இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை ஏன் புறக்கணிக்கிறீங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தீங்களா ஆந்திராவை இவங்க வந்து இது பண்ணுறாங்க. நாங்கள் அது வேணான்னு சொல்லலையே. வேணும் தான் கொடுக்கறது. நம்ம கொடுத்தீங்கன்னா நல்லது. அதே மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்து தமிழ்நாட்டை மட்டும் சுத்தமாக ஓரம் கட்டிட்டு புறக்கணிச்சிட்டு 2 மாநிலத்துக்கு கொடுத்தா எந்த விதத்தில் அந்த 2 மாநிலத்துக்கு மட்டும் தேவை இருக்குது? எனவே இதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.